தாவேக மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில காலையில இருந்தே தொண்டர்கள் சாறை சாறையாக வர்றாங்க. அங்க களத்துல பல்வேறு சவால்கள் இருந்தாலும் உற்சாக மிகுதியில அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல தொண்டர்கள் அளித்த பேட்டியை நம்ம பார்க்கலாம். பேர் சந்துரு, நாகப்பட்டினத்துலேருந்து வரேன். பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக திருச்சியில் தான் இருக்கேன். நம்ம பாலனை படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு படம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து வந்தால் விஜய் மாநாடுன்னு சொன்னாங்க. சரி நேராக இங்கே வரும்னு சொல்லிட்டு இப்போ நேராக அங்கேருந்து திருச்சியிலேருந்து வேறு மாநாட்டுக்கு வந்தேன். மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம், அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாமே. மாநாட்டில் சொல்லப்போனால் வேறு லெவலில் சொல்லப்போனால், ஏன்னா தளபதி ரசிகர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியான கூட்டம், அந்தளவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க வேறு லெவலு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேபிஐ பாலா இருக்கார்ல, அவருக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் நடிச்சிருக்காரு. அதனால நானே சுற்றி வருவேன்னு சொல்லிட்டு திருச்சி ஃபுல்லாக திருச்சியிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்திருக்கேன் மாநாட்டுக்கு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க வேறு லெவலா. குட்டி சைக்கிள் பசங்க ஓட்டுற சைக்கிள் வந்திருக்கீங்களா? குட்டி பசங்க ஓட்டுற சைக்கிள் வந்திருக்கீங்களா? அது என்ன கான்செப்ட்? ஆமாம் தலைவா, அதில் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா எனக்கு சைக்கிளில் வரணும் ரொம்ப நாள் ஆசை. அதனால நம்ம இதுலேயே வந்துடும் சொல்லிட்டு இதுலேயே வந்தாச்சு சொல்ல போனால். இல்லை, அதுக்கு ஒரு பெரிய சைக்கிள் வாங்கி ஓட்டிட்டு வந்திருக்கலாம். ஏன் அது சின்ன பசங்க, அதுவும் எல்கேஜி பசங்க ஓட்டுற சைஸ்ல இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு. ஆமாம் தலைவா, ஆனால் இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா இது தலவச்சு பண்ணி இப்படி வரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. வேற ஒரு டிஃப்ரெண்டாக தெரியலாம் தலைவா. அதான் தலைவா ஒரு வேணுமே சொல்ல போனால் டிஃப்ரெண்டாக இருக்கும். மூலமா இதுக்கு ஒரு விளம்பரமும் கிடைச்சிருது. அது ஒரு ஆமாம் தலைவா, அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம் தலைவா, ஆமாம் தலைவா. விஜய் ஃபேன் அப்படியே மாநாட்டுக்கு நம்ம வந்தாச்சு. விஜய் ஃபேன் தான் நம்ம சொல்லப்போனால். அப்படியே மாநாட்டுக்கு வந்தாச்சு சொல்லப்போனால். பாலன படத்துக்காக சொல்லி அப்படியே நம்ம ரெண்டுத்துக்கும் ஒன்று சேர்ந்து அப்படியே வந்தாச்சு சொல்லப்போனால். ஏன்னா கூட்டம் எங்கே இருக்கோ நம்ம அங்கே போக வேண்டியதான் சொல்லப்போனால். எல்லாம் தளபதிக்காகவே பண்ண வேண்டியதான். அது ஓகே. இந்த சைக்கிள்ல வந்ததே ஓவர் திருச்சியில இருந்து. அதுக்கு ஒரு ஹெல்மெட் வேற போட்டு வந்திருக்கீங்களா? அது என்ன கதை? ஆமா தலைவா, ஹெல்மெட் போடுவது நல்லது தானே சொல்ல போனா. சேஃப்டி தானே. எல்லாம் பைக்கில் போறாங்களா, இப்போ போகாம போறாங்க. நம்ம சைக்கிள்ல வரோம், போட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டோம் சொல்ல போனா. சேஃப்டி தான். திருச்சியில இருந்து மதுரையில இந்த மாநாடு நடக்கிற இடத்துக்கு வரதுக்கு உங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு? அங்க எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? இங்க எப்போ வந்தீங்க? எத்தனை மணி நேரம் ஆச்சு? எனக்கு பாத்தீங்கன்னா அங்க இருந்து வர பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் ஆயிடுச்சு. ஆமா, திருச்சியில இருந்து வர. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வந்தேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைட் டைமில் ஓட்ட முடியல. அப்படியே லிஃப்ட் கேட்டு அப்படியே ஏறி பகலில் ஓட்டிட்டு அப்படி தான் வந்தேன் சொல்ல போனால். ஏன்னா ஒரு மாநாடு நெருக்கிட்டு இருக்கு. டேட்டு வர பார்த்தீங்கன்னா சட்னா வர கொடுத்துட்டாங்க. வரதுக்குள்ள மாநாடு முடிஞ்சிருப்பேன்னு பயந்துட்டீங்களா? நான் வரதுக்கே மாநாடு முடிஞ்சுன்னு சொல்லி இப்படி நேரம் வந்துச்சு சொல்ல போனால். சரி, இந்த மாதிரி ஒரு குட்டி சைக்கிள் வரீங்களா? உங்களுக்கு எல்லாரும் வித்தியாசமா பார்க்கலையா? எல்லாரும் என்ன சகோ, என்ன ப்ரோ அப்படின்னு ஏதோ கேட்பாங்களா? என்ன கேட்குறாங்க? ஆமாம், நிறைய பேர் கேட்டாங்க, என்ன ப்ரோ டிஃப்ரெண்டாக வந்துருக்கீங்க, எப்படி ப்ரோ அப்படி. ஆமாம் ப்ரோ, பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி திருச்சியில் தான் இருந்தேன். பாலசர் படம் வச்சுருக்காங்க. அப்படியே சொல்லிட்டு அப்படியே நேரம் நான் மாநாட்டுக்கு வந்தாச்சு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க வேற லெவலாக. இப்போவும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் காசுக்கும் இலவச பஸ் அதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க மக்கள். ஆனால் அது மாறணும். அதை மாறி நல்லாட்சி கொண்டு வந்து ஊழலற்ற ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சி, நேர்மையான ஆட்சி வரணும். அதை தான் நாங்கள் விரும்புகிறோம். இவரால் அதை தர முடியும், அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால நாங்கள் எல்லாமே இளைஞர் எல்லாமே இவருக்கு தான் போடுவோம். நடந்துட்டு போகிற இடத்துல ஒரு சேர் இருக்குது, அதை கிளீன் பண்ணிட்டு நம்ம போகிறோன்னா அந்த சேரு நம்ம மேலே தெளிக்க தான் போகணும். அதை கிளீன் பண்ணிட்டு போனால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும், நல்ல இடத்துக்கு போக முடியும். அப்போ அந்த சேர் மாதிரியே விமர்சனம் அது வரத்தான் தோணும். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம முன்னேற்றி போயிட்டு இருக்க முடியாது. தமிழக வரலாற்றில் இது போல ஒரு மாநாடு எங்கேயும் பார்த்ததில்ல. ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே எல்லாம் இங்க பண்ணிட்டாங்க. இரவும் பகலுமா இங்க தூங்கி இருந்து நாங்க இருக்கிறோம். எல்லாமே தளபதி கோஷம் தான். தமிழக 2027 தமிழக தாழப்புற தலைச்சிறந்த தலைவர் தளபதி தான். நாங்க முழக்கத்தை உறுதியாக சொல்றோம். வெற்றி நமது. 2027 ஆளப்புற தலைச்சிறந்த தமிழர் விஜய் அவர்கள் மட்டும்தான். இந்த வரலாற்றிலே முதல் முறையாக இந்த மாநாட்டில் தண்ணி முதல் கொண்டு வந்தது தளபதி விஜய் அவர்கள் தான். தாகத்தை தீர்க்கக்கூடிய தளபதி அவர்களை நான் வாழ்த்துங்க நான் சொல்றேன். இந்த இடத்துல நான் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாம் தண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்ணி விலை கொடுத்து வாங்குறோம். நம்ம இப்போ இங்க நாங்க 30 ரூபா கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்குறோம். ஆனா அந்த தண்ணியை இலவசமா கொடுக்குற தளபதி எந்த ஒரு தலைவனுக்கும் இந்த ஒரு சிந்தனை வந்ததே இல்லை. இதை நாங்க பெருமையா நினைக்கிறோம். அந்த வெயில் காலத்துல நாங்க கஷ்டப்படுறாலும் சரி, தளபதிக்கோசம் நாங்க உயிரே கொடுத்துங்க நாங்க இருக்கிறோம். அது ஒரு வாரமா இருந்தாலும் சரி, ஒரு வருஷமா இருந்தாலும் நாங்க இங்கே நின்று தளபதியை பார்த்துட்டு தான் போனாங்க. முதல் மாநாடு தான் டபுள் மடங்கா இருக்கு. இன்னும் சாயந்தரம் ஆகத்தான் தெரியும். தளபதி இந்த ராம்பாக்ல வரும்போது எங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தளபதியை பார்க்கணும், தளபதிக்காக நினைச்சிருக்கோம். இதான அன்பு. இவ்வளவு மக்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. எல்லாமே தளபதிக்காக மட்டும்தான் தவிர வேற எதுக்காக கிடையாது. நல்லதே நடக்கும். தளபதி வாழ்க. என்ன விஷயங்களை மாத்திரம்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முதல் எல்லாமே அரசியல நான் அதை பண்றேன், இதை பண்றேன், அதை செய்யற சொல்றாங்களே தவிர எதுவுமே மாற்றதே கிடையாது. தளபதி வந்தாருன்னா இளைஞர்களுக்கு முழு சப்போர்ட் கொடுப்பாரு. இப்போ அரசியல்வாதிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வயசுல பெரியவங்க தான் இருக்காங்க. தளபதி வந்தா இளைஞருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும், ஒரு எம்பியா இருக்கட்டும், படிச்ச இளைஞர்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு எம்பி சீட்டு, ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கன்னா படிச்சவங்க அடுத்து 2027 தமிழ்நாட்டை ஆளுவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை. இப்போ அரசியலில் இருக்கிறவங்களும் சரி, இருந்தவங்களும் சரி, களத்தில் என்னத்தை சாதிச்சிருக்காங்க. எங்கள் தளபதி வரல, இருந்தாலும் எத்தனை மக்கள் இருக்காங்கன்னு பாருங்கள். அவரை பார்க்க வந்திருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ஒவ்வொரு ஊர்லேருந்தும் வந்திருக்கோம். 3 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடிலாம் படுத்திருக்கோம். எங்கள் தலைவர் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை தான்.
களத்தில் வந்து அரசியலில் இருந்தவங்க வந்து இன்னை வரைக்கும் ஒன்றும் செய்யலை. இலவசம் 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 இலவசம்னு கொடுத்து எல்லா வரி பணத்தையும் நம்ம தலையில் கட்டிட்டாங்க. எங்கள் தளபதி வந்து இதை கட்டக்கூடாது, இது இலவசன்றதே எங்களுக்கு வேண்டாம், ஓட்டுக்கு காசு வேண்டாம், பஸ்ஸு ஃப்ரீயாக வேண்டாம், வாட்டர் கேன் தனி ஃப்ரீயாக வேண்டாம், எல்லாத்துக்குமே நாங்கள் காசு கொடுக்குறோம். இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சரியான உழைப்புக்கு தகுந்த கூலி வேணும். நார்மலாக விழுப்புரத்தை விட இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆல்ரெடி விழுப்புரமும் நான் போயிட்டு வந்திருக்கேன். விஜயோட தீவிர ரசிகை நான். ஆக்சுவலி 2-3 டேஸாகவும் வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கேன். அவர் வரப்போகிற இடத்த முன்னாடியே நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அடுத்த விஷயம் கிட்டக்க பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் வெளியில் ஏர்லி மார்னிங் 6 o'clock கிளம்பி வந்துட்டோம். அவர் நம்ம ஊருக்கு வராரு, அவரை பார்க்க வர்றதுக்கு நமக்கு என்ன பயம், தனியாக கிளம்பி நாங்கள் 2 பேருமே கிளம்பி வந்தாச்சு. ரஷ்ஷாக தான் இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, மதுரையில் நடக்கிற இன்னொரு சித்திரை திருவிழாவுக்கு கூட இவ்வளோ கூட்டம் வருமானது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் மதுரை மண்ணில் பிறந்த பொண்ணு தான். ஏன்னா நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ க்ரௌடு பார்த்ததே கிடையாது. இன்னும் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு முன்னாடியே மக்கள் கூட்டம் இவ்வளோ இருக்கும்போது இன்னும் அவர் வர டைமில் எப்படி இருக்கும், நம்ம எப்படி வெளியில் போகிறோன்றது ஒருக்காகவே நாங்கள் ஏர்லியாகவே உள்ளே வந்துட்டோம். உள்ளே போனால் போதும், ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அவரை பார்த்தா போதும்.